அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். தை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். நீதிமானாகவும் ஆயுள் காரகராகவும் இருக்கக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் இதுநாள் வரை கஷ்டப்பட்டு செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளை சமாளித்து செயல்களை முடிக்கக்கூடிய வலிமைகளும் சில மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களும் நண்பர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களுக்கு செய்வார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மகர ராசி அன்பர்கள் புதிய வீடுகளை வாங்குவதற்கோ அல்லது புதிய வீடுகளை கட்டுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் தங்களுக்கு நல்ல வருமானம் வரும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளும் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. தை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜனவரி மாதத்தில் 14, 15, 21, 22, 23, 24, 25, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், பிப்ரவரி மாதத்தில் 2, 3, 8, 9, 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இரவு வரையிலும், பிப்ரவரி மாதத்தில் 12ஆம் தேதி இரவு முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள தை மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். தை மாதம் 6ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 20ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 14ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 27ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 18ஆம் தேதி ஜனவரி மாதத்திற்கு 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், தை மாதத்திற்கு 20ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், தை மாதத்திற்கு 21ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமையும், தை மாதத்திற்கு 28ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும்,
சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. தை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜனவரி மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. தை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. தை மாதத்திற்கு 12ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. தை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பகல் வரை தனுசு ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.